ஓம் சாந்தி 1-4-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறார், அதாவது ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை எல்லாம் அறிந்தவர் என்று சொல்வது தலைகீழான மகிமையாகும். உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தான் தந்தை வருகிறார். கேள்வி: தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான மகிமை எதற்கு இருக்கிறது, மேலும் எப்படி? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் அதிகமான மகிமை இருக்கிறது. பாரதம்தான் அழியாத கண்டம், பாரதம்தான் சொர்க்கமாக ஆகிறது. தந்தை பாரதவாசிகளை தான் செல்வந்தர்களாக, சுகமானவர்களாக மற்றும் தூய்மையானவர்களாக ஆக்கினார். செகண்ட் பாயிண்ட், கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களிலும் தலை சிறந்ததாக இருப்பது கீதையாகும். தேர்ட் பாயிண்ட், உயிரோட்டமான ஞான கங்கைகளான உங்களுக்கும் மிகவும் மகிமை இருக்கிறது. நீங்கள் நேரடியாக ஞான கடலில் இருந்து வெளிப்பட்டவர்கள். ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், மேலும் அன்பிலும் அன்பானவர், அனைவருக்கும் நாயகனாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். ஞானம் என்றால் பகல், சத்யுகம், திரேதாயுகம். பக்தி என்றால் இரவு, துவாபரயுகம், கலியுகம். பாரதம்தான் அழியாத கண்டம். பாரத கண்டம்தான் சொர்க்கமாகிறது. வேறு எந்த கண்டமும் சொர்க்கமாகுவதில்லை. வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது உலக சர்வ சக்திவான் என்று ஒரு பகவானை மட்டும்தான் சொல்ல முடியும். இதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் பாரதவாசிகள் மிகவும் தவறு செய்கிறார்கள். அவரை அந்தர்யாமி என்று சொல்கிறார்கள், அதாவது அனைவருடைய உள்ளத்தையும் அறிந்தவர் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, நான் யாருடைய உள்ளத்தையும் அறிந்து கொள்வதில்லை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதுதான் என்னுடைய வேலையாகும் என்று கூறுகிறார். பாரதம் புதிய உலகத்தில் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பாரதத்தின் மகிமை அளவற்றது. இந்த அளவிற்கு சுகமான செல்வந்த கண்டமாக, தூய்மையானதாக வேற எந்த கண்டமும் இருப்பதில்லை. மீண்டும் சதோபிரதானமாக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். சதோபிரதானமான உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், நாயகனாகிய பரமாத்மாவிற்கு நாயகிகள். பக்தி மார்க்கத்தில் இருந்தே நீங்கள் நினைவு செய்து கொண்டே வந்தீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது, ஏனென்றால் இதுவோ துக்க உலகம். இப்பொழுது நீங்கள் இறை மாணவர்களாக இருக்கிறீர்கள். ஆக இவர் தந்தையாகவும் இருக்கிறார். நீங்கள் மாணவர்கள் என்றால் ஆசிரியராகவும் இருக்கிறார். பிறகு குழந்தைகளுக்கு சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதினால் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாகவும் ஆகிறார். அவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ராவண ராஜ்யம் அல்லவா? ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறார்கள். ஆனால் ராவணன் யார் என்றே தெரியாது. இந்த ராவணன்தான் பாரதத்தின் மிக பெரிய எதிரி என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள்.
இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தும் நாடகத்தின் 3 காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் நடிகர்கள் அல்லவா? நாம் இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள் பாகத்தை நடிப்பவர்களாக இருந்து கொண்டு அறியாமல் இருக்கிறார்கள். பொதுவாக நாடகத்தில் நடிக்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிறாங்கன்னா அந்த கதையினுடைய முதல் இடைக்கடை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிப்பாங்க. அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் உலகத்துடைய மனிதர்கள் பாருங்கள், பாகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்றது கூட தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றார். ஆகையால் எவ்வளோ புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த சீன், அடுத்த யுகம் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டா முயற்சி செய்ய முடியும். குணதாரணை செய்து சத்தோப்பிரதானமாகி தூய்மையாகி சத்தியுகத்துக்கு வர முடியும். அல்லது வீட்டுக்கு போகணுன்னா கூட தூய்மையாகி வீட்டுக்கு போக முடியும். நடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நடிப்பை பற்றி தெரியாது, பாகத்தை பற்றி தெரியாது. அதனால புத்தியற்றவர்கள் அப்படின்றார். மாதேஸ்வரி அவர்களின் மகா வாக்கியம். முதல் வகுப்பின் தலைப்பு: மனித ஆத்மா தன்னுடைய முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கிறது. நிறைய பேர் நம்முடைய முந்தைய பிறவிகளின் நல்ல வருமானத்தினால்தான் இப்போது இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. முந்தைய பிறவியின் நல்ல பலன் எது என்று நமக்கு தெரியும். அதாவது பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்கிறோம், ஏதோ ஜென்மத்தில் நான் செய்த நல்ல கர்மம், இப்போ நான் பாபா குழந்தையா இருக்கிறேன், எனக்கு ஞானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப டீப்பாக அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்படி இல்லை. முந்தின ஜென்மத்தில் என்ன நல்ல கர்மம் நீங்கள் செய்திருக்க முடியும் ஞானம் கிடைக்கிறதுக்கு? தேகாபிமானத்தில் இருந்தீங்க, விகாரிகளாக இருந்தீங்க, அப்படி என்ன நல்ல கர்மம் செய்துட்டீங்க? அதனால் நாடகத்தில் உங்களுடைய பார்ட் இருக்குது, அதுதான் ஞானம் கிடைச்சிருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். ஆகையால் எந்த ஜென்மத்தில் நான் நல்லது செய்தேனோ இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வீடு வாசல் வண்டி அல்லது நிலமெல்லாம் இருக்குன்னா அது ஓகே. ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றார். கல்பத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் எதிர்கால பலன் உருவாகுவதற்கு மார்ஜின் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஜென்மத்தில் செய்த பலனோ இப்போ எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்றத விட, இப்போ நான் நல்லது செய்தோன்னா முழு கல்பம் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும், அதற்கான வாய்ப்போ அல்லது மார்ஜினோ இருக்குது, வைக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால்தான் அங்கு சத்தியுகத்தில் சிலர் ராஜாராணி பதவி, சிலர் வேலைக்கார பதவி, சிலர் பிரஜா பதவியும் அடைகிறார்கள். ஆக இதுதான் முயற்சியின் சித்தியாகும். அங்கு 2 என்பது இருக்காது, பொறாமையும் இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள். தாய் தந்தை தங்களுடைய குழந்தைகளை கவனிப்பது போல் அங்கு ராஜாராணி பிரஜைகளை கவனிப்பார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் என அனைவரும் திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் மூலம் 21 வம்சங்களுக்கு சுகம் அனுபவிப்பீர்கள். இது அழியாத வருமானமாக இருக்கிறது. இந்த அழியாத வருமானத்தின் மூலம், அழியாத ஞானத்தின் மூலம் அழியாத பதவி கிடைக்கிறது. இப்போது நாம் சத்தியுக உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். நடைமுறையில் இந்த விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றபடி இங்கு எந்த சூமந்திரத்திற்கான விஷயமும் இல்லை. முயற்சி செய்யணும், அடையணும், அவ்வளோதான். ஆகையில் எல்லாமே முயற்சியின் ஆதாரம்தான். ப்ராக்டிக்கலில் முயற்சி செய்கிறீங்க, அடையிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி சூமந்திரத்தினால யாரும்
தேவதைகளாக ஆயிட முடியாது, சொர்க்கமும் வந்துடாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. 2வது வகுப்பு. தலைப்பு: குருவின் வழி, சாஸ்திரங்களின் வழி ஒன்றும் பரமாத்மாவின் வழி அல்ல. பரமாத்மா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த குருமார்களின் வழி, சாஸ்திரங்களின் வழி ஒன்றும் என்னுடைய வழி அல்ல. அவர்கள் என்னுடைய பேரில் வழி கொடுக்கிறார்கள், ஆனால் என்னுடைய வழியை நான் தான் அறிவேன். என்னை சந்திப்பதற்கான வழியை நான் வந்துதான் கொடுக்கிறேன். இதற்கு முன்பு என்னுடைய முகவரியை யாரும் அறியவில்லை. கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கீதையையும் கூட மனிதர்கள்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். பகவானோ சுயம் ஞானக்கடலாக இருக்கிறார். பகவான் என்ன மகா வாக்கியங்களை கூறினாரோ அதன் நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கீதையில் பகவான் கூறுகிறார், பகவானுடைய மகா வாக்கியம் அப்படிலாம் இருக்கு. பட் அதுவும் யாரால உருவாக்கப்பட்டது? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லையா? பகவான் கீதை சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் சொன்னது தான் கீதையாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் பரமாத்மா சம்ஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கிறார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று கூறுகிறார்கள். இதுவும் இன்னும் தலைகீழான காரியங்களில் மாட்ட வைக்கிறது. ஒருவேளை வேத சாஸ்திரங்களை படித்து படியில் ஏறிவிட்டால் பிறகு அதே அளவிற்கு கீழே இறங்க வேண்டி இருக்கும். அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தி யோகத்தை இணைக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் பரமாத்மா தெளிவாக சொல்கிறார், இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதினால் என்னை அடைய முடியாது, அதாவது என்னுடைய பிராப்திகள் கிடைக்காது. பாருங்கள், துருவன், பிரகல்லாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்தார்கள்? இங்கோ படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். அர்ஜுனனும் படித்தவற்றை மறக்க வேண்டி இருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவென்றால், ஒவ்வொரு சுவாசத்திலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். இதற்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும், உச்சரிக்கணும், இப்படிலாம் மந்திரம் சொல்லணும், அந்த கஷ்டம் எதுவுமே இல்லை. சுவாசம் அது தானாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் இறைவனுடைய நினைவு இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கு? இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஞான தீபம் விழிப்படைந்து விட்டால் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் விடுபட்டு விடும். ஏனென்றால் இவற்றை செய்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை சரீரம் விடுபட்டு விட்டால் என்ன பலன் கிடைக்கும்? பாகவதத்தில் ஒரு இடத்துல இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. நாரதருக்கு அகங்காரம் வந்துடுதா, எனக்கு எல்லா சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் தெரிஞ்செடுத்து நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு. அதுக்காக நாராயணர் என்ன பண்ணாரா, நீ ரொம்ப படிச்சிட்டேன், உனக்கு எல்லாம் தெரியும், பாவம் அந்த கோபியர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் போய் எல்லாத்தையும் சொல்லி கொடு அப்படின்னு. இவர் ரொம்ப சந்தோஷமாக நல்ல போதையில் பெருமிதத்தில், ஆஹா, நாராயணன் என்னை போய் இந்த கோபியர்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டார், அப்போ நான் எவ்வளோ உயர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிடுதுன்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக போகிறார். அங்கே போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க எல்லா கோபியர்களே வாங்க, உங்களுக்கெல்லாம் வேத சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்க சொல்லி இறைவன் என்னை அனுப்பிச்சிருக்கிறார், வாங்க அப்படின்னு. அவங்கள ஆச்சரியமாக பார்ப்பாங்க. யாருமே வரதில்லை. என்ன நீங்கள் இறைவனுடைய கட்டளை அவமதிக்கிறீங்களா, வாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாரும் எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மனம்தான், அந்த மனதை நாங்கள் கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டோம், இப்போ எங்களுக்கு வேத சாஸ்திரங்கள்ல எதற்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவருடைய அகங்காரம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது
அந்த வேத சாஸ்திரங்களோ அதெல்லாம் எதுக்கு? பகவானை புரிஞ்சுக்கிட்டு மனதை அங்கே ஈடுபடுத்தணும். மனம் அதில் லயிக்கணும். சும்மா படிக்கிறதுனால யாரும் இறைவனை அடைஞ்சிட முடியாது. அதுக்கு அந்த கோபியர்கள் சொன்ன மாதிரி எங்கள் மனம் ஆல்ரெடி லயிச்சிடுது, இப்போ எதுக்கு அந்த வேத சாஸ்திரங்கள்? அந்த அர்த்தத்தில் அம்மா நமக்கு புரிய வச்சிட்ருக்குறாங்க. அந்த வேதங்கள் படிக்கும் போது, சாஸ்திரங்கள் படிக்கும் போது சப்போஸ் சரீரம் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும்? எதிர்கால பலனும் உருவாகவே இல்லை. கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கில் இருந்து முக்தி கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பலன்? மனிதர்களோ பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது, இதுதான் நல்ல கர்மம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கோ சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். மேலும் பாவ கர்மத்தின் வேரை நீக்க வேண்டும். நாம் இப்போது நல்ல விதையை விதைக்க வேண்டும். அதன் மூலம் நல்ல மரம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து கொண்டு உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைவதற்கு ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நன்னடத்தையை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உண்மையான நாயகியாகி ஒரு நாயகனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவிற்கான பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். வரதானம், நிமித்த தன்மையின் நினைவின் மூலம் மாயையின் கேட்டை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். யார் சதா தன்னை நிமித்தம் அதாவது கருவி என்று நினைத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் மனநிலையின் அனுபவம் ஏற்படும். செய்பவர் செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கிறார், நான் கருவியாக இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம்தான் வெற்றி ஏற்படுகிறது. நான் என்பது வந்துவிட்டது என்றால் மாயையின் கேட் திறந்துவிடும். நிமித்தம் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் மாயையின் கேட் மூடிவிடும். எனவே நிமித்தம் என்று புரிந்து கொள்வதினால் மாயையை வென்றவராகவும் ஆகிவிடுகிறீர்கள். மேலும் டபுள் லைட்டாகவும் ஆகிவிடுகிறீர்கள். கூடவே அவசியம் வெற்றியும் கிடைத்து விடுகிறது. இந்த நினைவு நம்பர் 1 ஆகுவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகிறது. ஸ்லோகன், திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை. இந்த மாதத்திற்கான தலைப்பு கம்பைன்ட் அதாவது இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சிவசக்தி என்பதின் அர்த்தமே கம்பைன்ட் அதாவது இணைந்த ரூபம். அதாவது தந்தை மற்றும் நீங்கள் கம்பைண்டாக இருப்பது, இதற்குதான் சிவசக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆக யார் இணைந்திருக்கிறார்களோ அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. நாம் இணைந்திருப்பதற்கான அதிகாரி ஆகிவிட்டோம் என்பதை நினைவில் வையுங்கள். முதலில் தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தோம், மேலும் இப்பொழுது கூடவே இருப்பவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த போதை சதா இருக்கட்டும். ஓம் சாந்தி.